ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமான ஜெபம். அன்பும் கிருபையும் சமாதானமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையை எங்களுக்கு அருளியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உயிருள்ள தேவனே, இன்று உமது சந்நிதியில் தாழ்மையுடன் வந்து எங்கள் இதயங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து எங்கள் வீடுகளில் உமது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிரப்பும். குடும்பத்தில் ஒற்றுமை, ஆரோக்கியம், அன்பு, புரிதல் ஆகியவற்றை அதிகரிக்கச் செய்க. எங்கள் பிள்ளைகளை ஞானத்திலும் கிருபையிலும் வளரச் செய்து அவர்கள் படிப்பிலும் வாழ்க்கையிலும் மேன்மை காண அருளும். வேலை செய்கிறவர்களுக்கு உழைப்பின் பலன், தொழில் செய்கிறவர்களுக்கு வளர்ச்சி, வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வாய்ப்பு, நோயாளிகளுக்கு தெய்வீக சுகம், மனம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் மற்றும் புதிய நம்பிக்கை தாரும். எங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி குறைவில்லாத வாழ்வை அருளும். இன்று நடைபெறும் ஆராதனைகளில் உமது அபிஷேகம் இறங்கி உமது வார்த்தை பலரின் இதயங்களை தொடட்டும். ரட்சிப்பு, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் ஆகியவை உமது ஜனங்களில் பெருகட்டும். இந்த வாரம் முழுவதும் எங்களை வழிநடத்தி எல்லா தீமைகளிலிருந்தும் காத்து திறக்கப்பட வேண்டிய கதவுகளை திறந்து வெற்றி மற்றும் சமாதானத்தோடு நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். சங்கீதம் 118வது அதிகாரம் 15வது வசனம். இந்த பரிசுத்தமான ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதித்து சமாதானம், ஆரோக்கியம், ஆனந்தம் மற்றும் எல்லா நன்மைகளாலும் நிரப்புவாராக. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த ஆசீர்வாதமான ஜெபத்தை அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.